ஸ்வதர்மம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்வதர்மம் என்பது பகவான் சொல்கிறாரு, ஸ்ரேயான் ஸ்வதர்மம் பிகுணக அப்படிங்கிறார். பிகுணம் அப்படின்னா அது குறைவாக இருந்தாலும், அது சரியாக இல்லாவிட்டாலும், அதாவது உன்னால் அது திறமையாக செய்ய முடியாவிட்டாலும் உன்னுடைய தர்மத்திலே நிற்கிறது தான் நல்லது அப்படின்றார். ஸ்ரேயான் ஸ்வதர்ம பிகுணக, அது அந்த அளவுக்கு மரியாதைக்குரியது இல்லைன்னு கூட நீ நினைக்கலாம். ஏன்னா பரதர்மம் மகத் பயாத், இன்னொருத்தருடைய தர்மத்தை நம்ம எடுத்துக்கிறது பெரிய துன்பத்திலையும் பயத்திலையும் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறார். இதை பகவத்கீதையில் நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய பேருக்கு ஸ்வதர்மம் பற்றி குழப்பம் இருக்குது. பகவத்கீதையே ஸ்வதர்மத்தினுடைய பற்றிய குழப்பம் நீக்கிறதா தான் இருக்குது. ஒரு மயக்கத்தை நீக்கிறார். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஸ்வதர்மத்தில் ஏற்படுற குழப்பத்தில் தான் அர்ஜுனன் இந்த பேச்ச ஆரம்பிக்கிறான். சண்டை இல்லாமல் கூடாதா, ஏன்னா அவன் சத்திரியன், அவனுடைய ஸ்வதர்மம் போரிடுதல். அது ரத்தம் சிந்தி அது நாசத்தை உண்டாக்குனா கூட அதுதான் அவனுடைய ஸ்வதர்மம். ஒரு சோல்ஜருக்கு, ஒரு நாட்டு ராஜாவுக்கு. ஆனால் அவனுக்கு குழப்பம், இன்னொரு தர்மத்து மேலே அவனுக்கு ஆசை வருது. சந்நியாசங்கிறது கடமையை செய்வதா கடமையை விடுவதான். சந்நியாசங்கிறது கடமையை விடுதல். இப்போ கடமை விடுவதான்ற டைலமா, தர்ம சங்கடம்ங்கிறோம், அதில் சிக்கிறான். அப்புறம் அவனுடைய மோகம் போயிடுச்சா, உன் சுதர்மம் பற்றிய குழப்பம் தீர்ந்துதா அப்படின்னு கேட்டால், நான் மோகம் தீர்ந்தது அப்படின்னு அவன் சண்டையிட ஆரம்பிச்சிடறான். இதுக்கு நடுவில் 18 சாப்டர் நடுவில் ஓடிடுது. இது மைய கருத்தாக இருக்கிறதுனால சுதர்மத்தின் மீதான ஒரு இல்யூஷன் அல்லது ஒரு குழப்பம், தெளிவின்மை, மயக்கம், அதுதான் எல்லாருக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஸ்வதர்மங்கிறது உன்னுடைய சொந்த சுபாவம். இன்னொருத்தர் தர்மம், நாம் எப்பொழுதுமே இன்னொருத்தர் தர்மத்து மேலே ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் எப்படி என்ன, ஒன்று இன்னொருத்தர் தர்மம் உயர்வாக இருக்கலாம், நமது தாழ்வாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம். தொழிலில் கூட எடுத்துங்களேன், இன்னொருத்தர் தொழில் எனக்கு நல்லா இருக்குது, ஐடி தொழில் நல்லா இருக்குது, ப்ரொஃபஸர் தொழில் நல்லா இருக்குது, கான்கிரீட் மிக்ஸ் பண்ணுற தொழில் எனக்கு பிடிக்கல, லேபரர், நான் லேபராக இருக்கல, அது மக்கள் தாழ்வாக பார்க்குறாங்க அந்த தொழிலை. இப்போ அந்த தர்மம் எனக்கு, இந்த தர்மத்தை அந்த தர்மங்கிறோம். தர்மத்தில் நமக்கு உயர்வு தாழ்வு பார்க்குறோம். ஆசிரம தர்மத்துலேயும் அப்படி தான் இருக்குது, வர்ண தர்மத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு வர்ணத்தார் இன்னொரு வர்த்த தர்மத்து மீது அதிக பற்று வைக்கிற மாதிரியும், அதில் ஒரு சுகம் இருக்கிற மாதிரியோ அவன் நினைக்கிறான். மரியாதையாக இருக்குதுன்னு நினைக்கிறான். தன்னுடைய தர்மம், வர்ண தர்மம் மரியாதை இல்லாததாக அவன் நினைக்கிறான். இப்படி தான் இருக்குது எல்லாமே. இல்லைன்னா இன்னொருத்தர் தர்மம் சுகம் தரும், என்னுடைய தர்மம் துக்கம் தருது அப்படின்னு தான் இன்னொரு தர்மத்துக்கு போகிறாங்க. இப்போ மாற்று தர்மத்தின் மீது ஒருவனுக்கு மோகம் வருது. தன்னது மீது அவன் ஸ்வதர்மத்து ஸ்ரேயான்னு சொல்கிறார், ஸ்ரேயஸுங்கிறார், நன்மை தரக்கூடியதுடா. நீ இன்னொருத்தர் தர்மத்தை நீ கையாளுவதற்கு என்ன காரணம்னா, ஒன்று உன் தர்மம் உனக்கு மரியாதை குறைவாக தெரிகிறது, இல்லது கஷ்டமாக தெரியுது. இந்த ரெண்டு தான் காரணம். மற்றவங்க தர்மம் நமக்கு சுலபமாக தெரியுது, மரியாதைக்குரியதாக தெரியுது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ப்ரொஃபஸர் வேலை, டீச்சர் வேலை, ஐடி ஜாபு, கலெக்டர் உத்தியோகம், இது மாதிரி பூஜை பண்ணுற பூஜாரி, கோயில், லாபமும் வருது. சுலபம், லாபம், அப்புறம் உயர்வு, இந்த மூன்றையும் எல்லாமே கருத்தில் கொண்டு தான் போகிறாங்க. இதில் என்ன தப்பு? எல்லோரும் சுலபமாக செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா, எல்லாருமே உயர்வுன்னு நினைக்கிறது, சுலபம்னு நினைக்கிறது உன்னுடைய இல்லூஷன்கிறார். நீ நினச்சிட்டு இருக்கிற. ஒரு ஐயராக இருந்து கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு, அபிஷேகம் பண்ணிட்டு,
வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, சுகமாக இருக்கும், நமக்கு எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதில் வந்து பணமும் கிடைக்குது, புரோகிதம் பண்ணுறதுல உயர்வு, சமுதாயத்தில் உயர்வும் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே இது வந்து மோகம்னு புரிஞ்சுக்குங்க. அதுதான் பகவான் சொல்கிறார். நாம் அப்படி வச்சிருக்கிறோம். பிராமணருடைய தொழில் வந்து மதிப்புக்குரியது, அது சுலபமானது, லாபமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறது மயக்கம், இல்யூஷனுங்கிறார். ஏன்னா அந்த பிராமணனை போய் கேட்டோம்னா அவன் வந்து வேற ஒரு தொழில் தான் போக பார்ப்பான். மெஸ் வச்சு நடத்தி சமையல் பண்ணியிருந்தா அது நல்லா இருக்குமே அப்படின்னு. நிறைய பிராமணர்கள் வந்து மெஸ்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. தயானந்த சரஸ்வதி அதை கேலி பண்ணுவார். உணவு விற்கக்கூடாது அப்படிங்கிறது தர்மம், ஆனால் முதல்ல அதை தான் செய்கிறாங்க. அவனுக்கு அவனுடைய தர்மம் தாழ்வாக தெரியுது, அவனுடைய தர்மம் கடினமாக தெரியுது, அவனுடைய தர்மம் லாபகரமாக இல்லை. இப்படி ஒவ்வொருத்தருமே தர்மத்தில் ஒரு குழப்பத்தை அடைகிறாங்க. உண்மையில் பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னுடைய தர்மம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்மகாண்டத்தில் நமக்கு உயர்வான நிலை என்ன கிடைக்கும்? சொர்க்கலோகம் தான் கிடைக்கும். தர்மத்தினால நமக்கு உலக இன்பங்கள் கிடைக்கும். அந்த உலக இன்பம் தானே உனக்கு வேணும், அதுக்கு தானே நீ தர்மத்தை சுவிட்ச் ஓவர் பண்ணுற. இகலோகத்துக்கும் பரலோகத்துலேயும் உனக்கு சுகம் வேணும். இகலோக பரலோக சுகம் உனக்கு தேவை. அதுதான் மண் அப்படிங்கிறாங்க. மண் ஆசை, லோக இச்சா. அப்புறம் உனக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு பொண்ணு வேணும், பொன் ஆசை. அப்புறம் இன்பம், பெண் ஆசை. மண் பொண்ணுன்றது தர்ம அர்த்த காமம் தான். இதில் இந்த மூணுத்துலேயும் எனக்கு அட்வான்டேஜ் எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொருத்தர் தர்மம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அங்கே ஒரு விசாரணை பண்ண வேண்டியிருக்குது, அதை கொஞ்சம் சீர்தூக்கி நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்றது தான் பகவானுடைய நோக்கம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய சொதர்மம் பிரம்மாத்மா, பாபமற்ற பிரம்மாத்மா, அதுதான் நம்மளுடைய சொதர்மம். ஆனால் நம்ம சரீர தர்மத்தில் தான் ஆசைப்படுறோம். ஆழமாக பகவத்கீதை நம்ம பார்த்தோம்னா மேம்போக்காக சொல்கிறது பார்த்தா வர்ணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வர்ண கலப்போ மற்றவங்களுடைய வர்ண தர்மங்களை எடுத்துக்கணுங்கிறது. ஆனால் அவர் அழிக்கிற குழப்பம் எதுன்னா, சரீர தர்மத்தை ஆத்மாவிலும் ஆத்மாவின் தர்மத்தை, அதை தன் தர்மத்தை சரீரமாகவும் பார்ப்பது தான் ஒரு குழப்பம். அங்கே தான் தர்ம சங்கடம் ஏற்படுது, ஒரு இல்யூஷன் வருது. எப்படி நம்ம இப்படி தான் 18 அத்தியாயம் அவர் சொல்கிறார். கடைசியில் அவர் எவன் ஒருவன் தன்னுடைய தர்மம், பிரம்மம், திருப்தி, முழுமை, நிறைவு அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டானோ அவனுக்கு தர்மத்தில் சங்கடம் வராது. ஏன்னா தர்ம சங்கடம் எல்லாமே சுகம் குறித்தும் சுலபம் குறித்தும். ஏன்னா சுலபமாக இருந்தால் சுகமாக இருக்கும், லாபம் கிடைச்சாலும் சுகம் கிடைக்கும். அப்போ சுகம் குறித்து தான் எல்லாருமே இந்த மற்ற தர்மத்துக்கு போகிறாங்க. நீ நினச்சிட்டு இருக்கிற சரீர தர்மம் எனதுன்னு நினச்சோம்னா அதில் சுகம் கிடைக்கும், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அது சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் பகவான் மாதிரி நீ இருக்கணும், பிரம்மமாக இருக்கணும், அது ரொம்ப கஷ்டமான பாதை, அதுக்கு தவம் இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. அது நமக்கு சரிப்படாது. அது இன்பங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு வைராக்கியத்தில் பற்றற்ற நிலையில் இருந்தால் தான் அப்படி இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அந்த வீடு பேர் தான் உன்னுடைய தர்மமே. ஆனால் நம்ம தர்மார்த்த காமத்திலேயே நம்முடைய நாட்டம் இருக்குதே, அதை அவர் சொல்கிறார். ஏன் சுதர்மம் நல்லது, உலகத்துக்கு வாங்கும் அப்படின்னா, தண்ணியை விட பால் விலை மதிப்படையுது. அதுக்காக மீனை நீ தண்ணியில் வேண்டாம், விலை மதிப்பு இருக்கக்கூடிய பாலில் நீ வசிச்சுக்க, நான் வசிக்குமா. அப்போ நம்ம உயர்வுங்கிறது நீங்கள் பார்க்க முடியாது. எவ்வளோ விலை மதிப்பாத உயர்வாக மதிக்கத்தக்கதாக இருந்தால் கூட உனக்கு அது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும் இன்னொருத்தர் தர்மத்துக்கு போயிட்டோம்னா.
உன்னுடைய குழப்பத்தினால தான் அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கும்போது புகழ்மிக்கதாகவும் மரியாதைக்குரியதாகவும் மதிப்புக்குரியதாகவும் சுலபமாகவும் தெரியுது. அங்கே போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சத்திரியர்கள் எப்படியாவது நம்ம மாத சம்பளத்துக்கு போயிடலாமா, சூதரன் ஆயிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. போர்க்களத்தில் போனால் கூட மறுபடியும் இங்கே வந்து எங்கேயாவது ஒரு டீ கடை வச்சு பழச்சிக்கலான்னு தானே வராங்க. அவங்களுக்கு தான் கியாஸ்கெல்லாம் கட்டி கொடுத்து. அப்போ அங்கே இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு போர்க்களத்தில் என்ன தர்மத்தை இருக்குது? சரீர தர்மமும் குடும்ப தர்மங்களும் மண் பொண்ணு ஆசையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த போர்க்களத்தில் அவங்க வந்து அந்த தர்மத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டியது. அது அவங்களுக்கு சுகம் தருது. ஒருவேளை இந்த மிலிட்ரியில் ஆஃபீஸராக இருந்தோம்னா நமக்கு நிறைய புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும்னு நினச்சி நீ அங்கே போனீங்கன்னா அப்போ தான் தெரியும் மிலிட்ரி எக்ஸசைஸ் எப்படிப்பட்டதுன்னு. ஆனால் அதுக்குன்னு பிறந்தவர் இருக்கிறார். நீங்கள் இப்போ ஒலிம்பிக்கு தயார் பண்ணுறவன், பாக்ஸிங்க்கு தயார் பண்ணுறவன், இந்த மாதிரி உடம்பை தயார் பண்ணி வெற்றி பெறவனுக்கு அது சுலபமாக இருக்கலாம். ஆனால் மற்றவனுக்கு அது அப்போ அவன் பிறக்கும்போதே அந்த சத்திரிய உலகத்தில் தான் பிறந்திருப்பான். அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அவங்கவுங்க தர்மத்திலேயே வாழ்ந்தோம்னா எப்போ தான் நான் வந்து வீடு பேர் அடைவது, ஆத்மாவை அறிவது? அப்போ நினைக்கிறாங்க பிராமணனாக பிறந்தோம்னா தான் இந்த ஆத்ம ஞானம் கிடைக்கும். நம்ம எதுக்கு முனிவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களா தான் இருக்கிறாங்க. வாழ்நாளில் குருநாதர்கள்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து வர்ணத்தில் இருக்கிறதுனால நம்ம வர்ணத்துக்கு அதெல்லாம் சரிப்படாதோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. உனக்கு சுதர்மத்தை கடைபிடித்தால் உன் மனம் தூய்மை அடையும். மன தூய்மை அடைந்து விட்டால் ஆத்ம ஞானம் சுலபம். இப்போ நமக்கு வீடு பேர் தான் நம்மளுடைய லட்சியம். வீடு பேரை லட்சியமாக வச்சு தான் சுதர்மத்தை பகவத்கீதையில் சொல்கிறார். உன் ஆத்ம தர்மத்தை நீ உணர்ந்து கொள்வதற்காக இப்போ உன்னுடைய வர்ண தர்மத்தை நீ கடைபிடி அப்படிங்கிற. முதல்ல சரீரத்தை நானுன்னு எடுத்துட்டவனுக்கு வர்ண தர்மத்தை எடுத்துக்கணும். அதனால் மனம் சுத்த அடித்த பிறகு அந்த தர்மத்தை விட்ட பிறகு உண்மையான ஸ்வதர்மத்தை அவன் அனுபவிக்கிறான். இப்படி தான் நம்ம 18 சாப்டர்லாம் பார்க்கணும். இப்போ குழப்பங்கிறது நான் எனது என்பதிலையும் ஆத்மா அனாத்மாவிலையும் அல்லது அகங்காரத்துக்கும் ஆத்மாவுக்குள்ள விவேக பற்றாமை குழப்பம் அப்படின்னு நம்ம இந்த பிரம்ம ஞானத்தில் பேசுகிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எங்கே பிரச்சனை வருதுன்னா சரீர தர்மத்தை நாம் ஸ்வதர்மமாக எடுத்துக்கொள்கிறோம். என்னோடய ஸ்வதர்மம் நிறைவு, ஆனால் சரீர தர்மமோ குறைவு. ஆனால் நமக்கு அதுதான் நம்ம சுலபமாகவும் எளிதாகவும் அதுதான் இயல்பாகவும் நமக்கு தெரியுது. அந்த இயல்பு குறித்து நம்ம பேசுகிறோம். இப்போ தர்மங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி, அந்த தர்மமும் வளருது. குழந்தை பருவத்தில் ஒரு தர்மம், குமர பருவத்தில் ஒரு தர்மம், அப்புறம் வாலிபன் ஆகி திருமண பருவத்தில் ஒரு தர்மம். தர்மம் மாறுது இல்லையா? இந்த தர்ம மாற்றங்களை அவன் எடுத்துக்கிறான் இல்லையா? அந்த தர்மங்கள் அவனுக்கு என்ன கொடுக்குது? ஒரு வளர்ச்சியை தருது. உடம்பு மட்டும் வளரல, அவன் மனசும் திருந்தி தூய்மை அடைகிறத பார்க்குறோம். அதுதான் வளர்ச்சி. அந்த மன தூய்மையை உண்டாக்கணும்னா இந்த தர்மங்களை நம்ம கடைபிடிக்கணும். வைசியர்களுக்கோ சத்திரியர்களுக்கோ பிராமணர்களுக்கோ சூதர்களுக்கோ அவங்களுக்குன்னு குடும்ப தர்மங்கள் இருக்குது, சம்ஸ்கார தர்மங்கள் இருக்குது. அந்த தர்மங்களை அவங்க பண்ணிக்கணும். அவங்க செய்கிற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கொண்டாடுற மாதிரி விழாவை நம்ம செய்யணும் அப்படின்னு பிராமணர்கள் 4 நாள் நடத்துவாங்க. ஒரு சில பேர் கோயிலை வச்சு தாலி கட்டிட்டு போயிடுவாங்க. மற்றவங்க அந்த மாதிரி நம்ம நடத்தணும்னு அந்த தர்மத்துக்கு போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த தர்மத்துக்கு வர பார்க்குறாங்க. இந்த தர்மங்கள் எல்லாம் தனித்தனியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா உன் மன தூய்மைக்கு எது சுலபமோ அதான் கொடுத்துருக்காங்க. மன தூய்மை ரொம்ப கஷ்டமான முறையில் எடுக்கிறத விட சுலபமான முறையில் நம்ம மன தூய்மை அடைகிறது ஈஸி கிளீனிங். கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண வேண்டாம். சரியான சொல்யூஷனை கரெக்டான ஆசிடோ போட்டோம்னா அது சட்டுன்னு அது வந்து சுத்தம் பண்ணிடுது. இல்லைனா பல காலம் அதை தேய்ச்சிட்டு இருக்கணும். இப்போ மனதை தூய்மைப்படுத்துவதற்கு அவங்க அங்கே சம்ஸ்காரங்கள் முக்கியம்.
அவங்க காது குத்துறது, அவங்க குலதெய்வங்கள், மொட்டை அடிக்கிறது, அவங்க பூணூல் போடுறாங்க, நம்ம பூணூல் போடல அப்படின்னா அவங்க பூணூல்லாம் வெட்டுறாங்க. பப்ளிக்கில் எல்லாம் அவங்க பூணூல் போட்டு போனாலும் குடிமை வச்சுட்டு போனாலும் வெட்டுறதுங்கிறதெல்லாம் இப்போ முன்னெல்லாம் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. மற்றவங்களும் இவர்களும் கீழ் ஜாதி அப்படின்னு இவங்க சொல்கிறவங்க கிட்டெல்லாம் போய் அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்க, அவங்களோட உறவை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இது மாதிரிலாம் இருக்குது? எல்லாருக்கும் இன்னொரு வர்ணத்தாரோ இன்னொரு ஜாதியையோ தாழ்மையாக பார்க்குறாங்க, உயர்வாக பார்க்குறாங்க. தர்ம வேற்றுமை இருக்கிறத ஒத்துக்கும், ஆனால் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸ்வதர்மன் தான் உயர்ந்தது அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதுதான் உனக்கு பயமற்றது. மற்ற எல்லா தர்மங்களும் உனக்கு பயத்தை தான் தரும். உன் தர்மம் எவ்வளவு உனக்கு கடினமாகவும் இருக்கலாம், உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் அது உன்னை திருத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க தர்ம விசாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த தர்மம் எனக்கு எது அப்படின்னு கேட்கும் பொழுது எது உனக்கு நன்மையோ அது உன் தர்மமாக இருக்கும், எது உனக்கு இன்பமோ அது உன் தர்மம் இல்லை. இது புரிஞ்சுக்கணும், இதுதான் சிம்பிள் ரூல். உனக்கு நன்மை பாய்க்கிறதா இருக்குன்னா அது கட்டாயம் அது சொதர்மமாக தான் இருக்கும். ஒரு தொந்தை கேட்குறான், என்னுடைய சொதர்மை என்ன சார் அப்படின்னு. நீ என்ன தொழில் பண்ணுற அப்படின்னு. நான் நெசவாளி குடும்பத்தில் பிறந்தேன் சார், இப்போது ஒரு டை ஃபேக்ட்ரியில் நான் வேலை செய்கிறேன். அப்புறம் என் குடும்பத்தோட நான் எந்த மாதிரி வாழ விரும்புகிறேன் அப்படின்லாம் அவன் கேட்குறான். அவனுக்கு ஆசை என்னன்னா பெரிய பங்களாவில் இருக்கணும், கார் இருக்கணும், இந்த தொழிலை விட்டுட்டு வேறு நல்ல தொழிலுக்கு போகணும் அப்படின்னு அவனுடைய நோக்கம். அதனால் அவன் என்ன கேட்குறான், என்னுடைய சொதர்மம் இந்த நூலுக்கிட்ட இருக்கிறது தானா, சாயம் போடுறது தானா, இதில் கிடைக்கிற இந்த மாதம் 20,000க்குள்ளே என் குடும்பத்தை நடத்துறது தான் என் தலைவிதியா, இதுதான் என் தர்மமா அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு என்ன, அவனுடைய குறிக்கோள் எல்லாமே மிக சுகமாக வாழணும், பெரிய வீட்டில் இருக்கணும், நிறைய செலவு பண்ணணும், மரியாதை அதிகம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா? உண்மையிலே அது ஒரு இல்யூஷன் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். அர்ஜுனா, நீ சன்னியாசமாகி காட்டுக்கு போனாலும் அப்படியெல்லாம் பகவத்கீதை சொல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். அங்கே நீ ஹிம்சை இல்லாமல் வாழ்ந்துடுவேன்னு நினைக்கிறியா? ஏன்னா சன்னியாசங்கிறது ஹிம்சை தரக்கூடாதுல்ல. அங்கே நீ மானை எடுத்து வேட்டையாடுவ, உன் கை சும்மா இருக்காது. பசிக்கு என்ன பண்ணுவ? பழத்தெல்லாம் சாப்பிட முடியாது உன்னால், நீ பழகப்பட்டவ. அங்கே போன உடனே உன் மனசெல்லாம் இந்த தர்மத்தில் தான் இருக்கும். அங்கேயும் காட்டில் போயிட்டு காலையில் ஒரு 20 தண்டால் 10 ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான்ல, அவன் அதை செய்யாமல் இருப்பானா? கீழே கையில் கல் கிடச்சா கூட எடுத்து குறிப்பார்த்து ஏதாவது ஒன்றில் அடிப்பான். அந்த தர்மம் மாறவே மாறாது. அந்த இளைஞன் வனத்தில் போனால் கூட சன்னியாசியாக இருக்கவே முடியாது. சன்னியாசி தர்மம் அவனுக்கு சரிப்படாது. அதுக்குன்னு வானப்பிரச நிலையை போயிட்டு அந்த நிலைக்கு போன பிறகு தான் அது உனக்கு சரிப்படும். இப்போ அதை தான் நம்ம இந்த மகோபனிஷத்தில் பார்க்க போகிறோம். படிப்படியாக எப்படி இந்த ஞான பூமிகள், இந்த உயர்ந்த ஞானம் துரியாதீதம்னு சொல்லக்கூடிய விதேக முக்தியை அடைவதற்கு ஜீவன் முக்தி துரியம், விதேக முக்தி துரியாதீதம். இந்த உடம்புலேயே துரியாதீதம்லாம் கிடையாது. அந்த வரைக்கும் போகிறதுக்கு சப்த பூமிகா அப்படின்னு இந்த சாப்டரை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இதை தயார் பண்ணுற மாதிரி ஒரு முன்னுரையை இப்போ நான் கொடுத்தேன். வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? இப்போ நம்ம பற்று இல்லாமல் வாழ்றோம், பட் குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்டோ குழந்தையோ அவங்களாம் பற்றோடு தான் இருக்காங்க, அதே அவங்க அஞ்ஞானியாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இது கேள்வி கேட்பாங்க. பரிதாபத்துக்குரியவர்கள்ங்கிறாங்க. அப்போ அது கரெக்டாக அவங்களாம் அப்புறம் நம்ம மேலே அன்பு வைக்கிறாங்களே, அப்போ அது பற்றோடு இருக்காங்களே.
நம்ம முதல்ல தேகப்பற்றை விட்டோமா? எல்லாருமே தேகப்பற்றோடு தான் இருக்கிறாங்க. ஆத்ம ஞானியும் கூட தேகப்பற்று இருக்குது. தன்னை தேகம்னு தான் 90% நம்புகிறாங்க. சாஸ்திரம் ஞாபகம் வரும்போது மட்டும்தான் நான் தேகம் இல்லைங்கிறாங்க. இதனால் தேகத்தை வச்சு தான் பேசுறது, நடக்கிறது, படுக்கிறது, எழுந்துக்கிறது எல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் தேகத்தை பற்று வைக்கிறது ஞானத்துக்கு எந்த குறையும் கிடையாது. அந்த வார்த்தை பற்றுங்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தன்னிடம் இல்லை, ஒன்று இல்லை, அது மற்றவரிடம் இருக்குது, அது எனக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. அப்படி வந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்னா மன நிறைவடையும். அப்போ எந்த ஒரு உறவோ அல்லது வாக்கோ மனசில் இருக்கிற எண்ணங்களோ அல்லது செயலோ, இந்த மூன்றிலும் என்னை நிறைவுபடுத்திக் கொள்வதற்காக எதை நீ பேசினாலும், எதை செய்தாலும், எதை நினைத்தாலும் அது பற்றுன்னு அர்த்தம். அது ஏன்னா அது உனக்கு நிறைவு செய்யும் அப்படின்னு நீ நினைக்கிற. இதே தான் ஞானியும் செய்கிறான். அவனும் பேசுகிறான், அவனும் சிந்திக்கிறான், அவனும் செயல்படுறான். 3 கர்த்தாவாகவும் இருக்கிறார். அதே மாதிரி போக்தாவாகவும் இருக்கிறார். கர்த்தாவாகவும் இருக்கிறான், போக்தாவாக இருக்கிறார். மற்ற மக்களும் கர்த்தாவாக இருக்கிறாங்க, போக்தாவாக இருக்கிறாங்க. என்ன அவங்க கர்த்திருத்துவ, போக்திருத்துவம், ஞாத்திருத்துவம் மூன்றுமே நிறைவின்மையிலிருந்து நிறைவடைகிறதுக்கு போகிறாங்க. ஆனால் உண்மை தெரிந்தவன், தத்துவ ஞானத்தை அறிஞ்சவன் நிறைவிலிருந்து தான் இதை செய்கிறான். நிறைவிலிருந்து செய்கிறான். குடத்தில் இருக்க தண்ணி தழும்புது, அது பாதி தான் இருக்குது. அந்த சமுத்திரத்து மேலே அலைகள் வருது, அந்த அலையும் குடத்தில் இருக்க அலையும் ஒன்றா. இதனுடைய அலை அல்பம், அது அதனால் முடியுங்கிறதுனால செய்யுது. ஏன்னா அலையெல்லாம் கூட உண்டு பண்ண முடியும் பார் அப்படின்னு காட்டுது. அந்த சமுத்திரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த அலை மேடு பள்ளம் கூட கிடையாது. நம்ம கீழே நின்று நம்ம உயரத்தை பார்த்தா தான் அலைகள்லாம் அவ்வளோ உயரமாக தெரியுது. ஆகாய விமானத்துலேருந்து பார்த்தோன்னா சமுத்திரம் முழுக்க தட்டையாக பெர்ஃபெக்ட் ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குது. நிறைவிலிருந்து ஒருத்தனுக்கு செய்யலாம், நிறைவிலிருந்து பேசலாம், நிறைவிலிருந்து அனுபவிக்கலாம். கர்த்திருத்துவ, பக்திருத்துவ, ஞாத்திருத்துவம் மூன்றுமே இருக்கலாம். அது எப்படிப்பட்ட இதில் இருக்கும்? நிறைவு படித்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடாது. அப்படின்னா அது பற்றுன்னு பேர். ஏன்னா எப்போ அது பற்றுன்னு தெரியும்னா அது அவனுக்கு கிடைக்காத போது இந்த நிறைவின்மை அவங்ககிட்ட ஃபீல் பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியுது அது இருந்தால்தான் இது நீங்கும். அது மேலே ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு சம்பந்தம் இருக்குது. தன் முழுமைக்கு அது அவசியம் அப்படின்னு நினைக்கும்போது அது முழுமை அடைவதற்கு வரைக்கும் அது உனக்கு தேவைப்படுது. அப்போ அது மேல் ஒன்று பற்று இருந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது, அந்த பொருள் உன் நிறைவுக்கு அது அவசியம் இல்லைன்னு வைங்க, அது மேலே பற்றே இல்லை. எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்மளும் கண்ணாடி போட்டுக்க முடியுமா? கண்ணாடி போடுற தேவைப்படுறவங்க போட்டுக்கிறார். ஆனால் அது போட்டோம்னா நமக்கு கௌரவம் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்காலர்லி லுக் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. அப்படி நினைக்கிறது ஒரு பற்று தான். தன் நிறைவை உண்டாக்குவதற்காக செய்வது எல்லாமே பற்று தான் உண்டாகும். இல்லை அவங்கெல்லாம் செய்கிற தப்பெல்லாம் கிடையாது. என்ன அவங்கள நிறைவின்மையிலேருந்து நிறைவை நோக்கி போகிறாங்க. இவன் நிறைவிலிருந்து எல்லாத்தையும் செய்கிறான். அவன் செய்து நிறைச்சிக்கிறது இல்லை. அவன் நிறைவு அவனுக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறதுனால அவனுக்கு அது அந்த செயலிலோ பேச்சிலோ அல்லது சிந்தனையிலையோ பொருள்களை அனுபவிப்பதிலோ அவனுக்கு பற்று இல்லை அப்படின்றான். அவன் பார்த்தா பற்று இல்லைன்னொடனே அவர் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். பற்று விட்டவர்னா பேசவே கூடாது, பிரம்மத்தை தவிர எதுவும் சிந்திக்கக்கூடாது, உப்பு சப்பு இல்லாமல் ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அது கூட கொஞ்சமாக சாப்பிடணும், சிரிச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம நினச்சிருக்கிறது. உள்ளுக்குள்ளே நமக்கு பற்று விட்டது நமக்கு தான் தெரியும். எதன் மேலும் பற்று இல்லைங்கிறது இந்த நிறைவிலேருந்து தான் அது தெரியும். மனம் நிறைஞ்ச பிறகு நாம் அதை கையாளணும்.
அவங்களுக்கு நாம் பாவப்பட வேண்டாம். நாமளும் அதுலேருந்து தான் இங்கே வந்துருக்கோம். அவங்களோட மோசமாக தான் இருந்திருக்கு. சில நேரத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து நம்மளோட பற்றற்றலாக தான் இருக்கிறாங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்க ஞானி ஆகிடுவாங்க. அப்படி என்ன வேண்டாம். நிறைய விஷயத்தில் எல்லாருமே பற்றற்று தான் இருக்கிறாங்க. சில விஷயத்தில் நிறைவடை தான் இருக்காங்க. நமக்கெல்லாம் இப்போ நிறைவு வந்துருச்சு இல்லை? ஒவ்வொரு சமயத்தில் ஒரு நிறைவேன்மை இருக்குது. அப்புறம் அடுத்த பிராயத்தில் வரும்பொழுது அந்த நிறைவேன்மை நமக்கு இல்லாமல் போய் நிறைவாயிடுது. அந்த பற்றுங்கிறது ஏதோ ஒரு கனெக்ஷன். உன்னுடைய நிறைவைக்கு அது தேவைப்படுது அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருக்குது கண்ணுக்கு தெரியாமல். உன் நிறைவு, உன் குடம் வந்து நிறையுது, அதுக்கு இது தேவை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ ஞானியும் குழந்தைய வளர்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், எது ஒன்றா செய்யலாம். மற்றவங்க எல்லாமே இந்த குழந்தைய வளர்க்குறது, சம்சாரத்தில் ஈடுபடுறது எல்லாமே நிறைவுக்காக. நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் இத்தனை வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி சொல்லி சொல்லி நமக்கு ஒரு நிறைவின்மையை உண்டாக்குறாங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாருன்னா அவர் நிறைவு இருக்கான்னு மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நிறைவை அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ கல்யாணம் பண்ணால் என்ன, நிறைவுக்கணும் குறை வரப்போகிறதில்ல. என்ன பிரச்சனைன்னா, இவர் நிறைவாக இருந்து கல்யாணம் பண்ணினாருன்னா அந்த பொண்ணுக்கு தான் கஷ்டம். அவளுக்கு வந்து பெர்மனண்ட்டாக நிறைவில்லாத ஆள் தான் அவங்களுக்கு வேணும். அப்போ தான் வந்து ஜாடிக்கு மூடியாக இருக்குது. ஒரு நிறை மனசு இருக்கவங்ககிட்ட வாழ பிடிக்கிறது அவங்களுக்கு முடியாது. எது இருந்தாலும் வேண்டாம் பாரு, இது தேவையில்லைன்னு பாரு. அப்படிங்கிறதுனால சில விஷப்பரீட்சையாக கூட போயிடலாம். நம்ம நிறைவாக இருக்கிறபோது நம்ம அது சோதனை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம இறங்கி அது விஷப்பரீட்சையை இறக்கூடாது. நமக்குள்ளே ஒரு நிறைவு இருந்ததுன்னா அது போதும். ஆழ் மனசுலேயும் அந்த நிறைவு இருக்கணும். எப்பொழுதுமே குருபானந்தர் சொல்வார், ஆழ் மனசில் இருக்கிற நிறைவின்மை தான் பற்றுங்கிறார். மேல் மனசில் வர நிறைவின்மையை வந்து பற்றுன்னு சொல்கிறதில்ல. இப்போ 2 இட்லி சாப்பிட்டுட்டீங்க, இந்த சட்னி நல்லா இருக்குது, இன்னொரு இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்ததுன்னா அது ஏதோ ஒரு பற்று எல்லாம் கிடையாது. ஆழ் மனசில் ஒரு நிறைவின்மை இருக்கும். ஏதோ பறி கொடுத்தா மாதிரியும், இன்னும் ஏதோ அனுபவிக்காதது மாதிரியும், இன்னும் எவ்வளவோ ஊரை பார்க்கணுன்னு, இன்னும் நம்ம நிறைய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆழ் மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? அதுதான் வேண்டாங்கிறாரு. மேல் மனசில் வந்து நம்ம இது வேணும் அது வேண்டாம் இப்படி அது அது நிறைவிலேருந்து வந்த போகம் அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒருவேளை ஒரு இட்லி அதிகமாக சாப்பிட்டா கூட அவருக்கு தெரியும், இன்றைக்கி கோட்டாக்கு நமக்கு அதிகமாகி போச்சு, நைட்டில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சட்னிக்கு இது எப்பயாசம் தான் கிடைக்கும். நைட்டில் இருக்கக்கூடியதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வந்து சாதாரண உணவு. இப்படி தான் இதெல்லாம் வந்து ஒரு பற்றுலாம் சொல்லக்கூடாது. இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டு வாழறவன் அவனும் இதை மாதிரி இந்த நிறைவிலிருந்தே நல்ல சட்னி கிடைச்சா 2 இட்லி அதிகம் சாப்பிட்ற மாதிரி அவன் உலக வாழ்க்கையை அனுபவிக்கலாம். அந்த மனைவி வந்து பற்றாக்குறையிலே இருக்கிறா, குறையிலே இருக்கிறாங்க, நாம் நிறைவிலேருந்து அட்வைஸ் பண்ணணும்லாம் பண்ண மாட்டார். அவங்களோட மோசமாக பற்று இருக்கிற மாதிரி நடிக்கணும். அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, இவ்வளோ பேசுகிறாரு இவரே இது ஆசைப்படுறாரு. அப்போ அவங்களுக்கு விளக்கலாம், நான் சாப்பிட்லான்னு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நான் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இருந்து சாப்பிட்டோம்னா எல்லோரும், நான் சீக்கிரமே எழுந்துட்டேன்னா எல்லாருமே சாப்பிட்றவங்க எழுந்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொல்கிறது. இப்படி பற்றை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் மீது பற்று இருக்குதுன்னா அது இருந்தால்தான் நிறைவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருந்ததுன்னா, ஒரு நிலைமை இருந்ததுன்னா அது மேலே பற்று இருக்குதுன்னா
இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளோ, சம்பவங்களோ, உறவுகளோ, பொருளோ, உங்கள் பர்சனல் பழக்க வழக்கங்கள், துணிமணி, உடைகள், இதெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ணி பாருங்கள். இது மேலே நமக்கு பற்று இருக்கா இல்லையா? அது விசாரணை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அது பேர் தனுமானசி அப்படின்னு சொல்கிறோம். பதஞ்சலி சொல்கிறார் தனுமானசி அப்படின்னு. விசாரணை பண்ணி, நான் இதை நிறைவடைவதற்கு தான் இதை செய்கிறேனா, இல்லை நிறைவிலேருந்து செய்கிறேனா அப்படின்னு ஒரு சின்ன விசாரணை பண்ணிட்டா போதும். நிறைவுக்கு நான் செய்கிறேன்னு சொன்னால் நான் உஷாராயிடணும். இதிலேருந்து பற்று வருவது காரணமாயிடும். ஏன்னா இதை வச்சு நிறைவு பண்ணிக்கணும்னா அந்த விஷயத்தில் நான் எப்பவும் குறைவாக தான் இருப்பேன். ஏன்னா எந்த ஆசையுமே நிறைவேறி விட்ட பிறகு அது அத்தோடு விட்டுறதில்லை. நம்ம மனசுலேருந்து தான் ஆசை விடணுமே தவிர பொருளை கொண்டு ஆசை நிரப்புறது முடியாது. அந்த நிறைவின்மையை நம்ம உணரணும். செய்ததெல்லாம் போதும், அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம செய்வதும் அனுபவிப்பதும் ஒரு அலங்காரமாக தான் இருக்கும். அது மேன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். பிராரப்தப்படி ஒருவன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தான் ஆகணும். இந்த ஞானம் மன நிறைவு அடைந்தாலும் கூட அவன் மன நிறைவில்லாத உலகத்தில் வாழ வேண்டியது. இந்த உலகமும் அந்த நிறைவு இல்லாமல் தான் இருக்குது. தலைவலி, கால்வலி, இதெல்லாம் அந்த உடம்புக்கு இருக்கும். அதை ஏதாவது நிறைவு பண்ண வேண்டியது. அந்த செய்கையில் அவனுக்கு பற்றெல்லாம் கிடையாது. அது கட்டாயம் அவன் மற்றவங்கள நல்லாவே செய்வான், சிறப்பாக செய்துவான். முன்ன விரத காலத்தில் அது உதாசீனப்படுத்தலாம். நாமெல்லாம் ஆத்ம ஞானியாக இருக்கிறோம், இந்த கற்றுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தலைவலி கால்வலிக்கெல்லாம் மாத்திரையாக போடுவோம், சகிச்சுக்குவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் ஞானம் வந்த பிறகு இது எதுக்கு நமக்கு தொந்தரவு, உடம்பே வேண்டாம், இது உபத்திரம் வேறு கொடுக்குது, இதை அதை போட்டு அதை நிறுத்திட வேண்டித்தார். பொங்குற பாலில் இந்த தண்ணி தெளிச்சோம்னா அப்படியே அடங்கிடும். அந்த மாதிரி நம்ம வாழ்வது அது கர்த்தாவும் போக்தாவும் இருப்பது போல தெரியும். ஆனால் அங்கே கர்த்தாவும் போக்தாவும் இல்லை. நிறைவானவன் நிறைவிலிருந்து செய்கிறது போது அது கர்த்தத்துவம் கிடையாது. நிறைவிலிருந்து அனுபவிப்பது போக்திருத்துவம் கிடையாது. அவன் செய்தும் செய்யாதவன், அனுபவித்தும் அனுபவிக்காதவன். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில், மற்றவங்க வாழ்க்கையில் இதை சோதித்து பாருங்கள். நம்ம மனிதர்களெல்லாம் செயலையும் பேச்சிலையும் போகத்திலையும் ஈடுபடும் பொழுது அவங்க எதனால் செய்கிறாங்க அதை அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். ஓ, அது குறித்து அவங்களுக்கு ஒரு நிறைவின்மை இருக்குது போல் இருக்கு அப்படின்னு. ஞானி அதை செய்வான். அப்போ அவர்கிட்ட நிறைவின்மை இருக்குது, நம்ம தப்பாக எடை போட்டுருவோம். அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. அது நிறைவிலேருந்து வருதா, நிறைவின்மையிலேருந்து வருதா, அந்த பேச்சு, நடத்தைகள், போகம்னு நமக்கு வெளிப்படையாக பார்த்தோம்னா தெரியாது. அவன் அஞ்ஞானியை விட மோசமாக தான் இருப்பாங்க பார்க்கும்போது. ஏன்னா அவன் பைத்தியக்காரன், அவன் பித்தம் பிடிச்சவன், அவனுக்கு சரீரமே தெரியாது. இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற பாகுபாடெல்லாம் கூட அதை தாண்டிடுறாங்க. அந்த எல்லைக்கோடு அவங்களுக்கு ஒரு வேகாக இருக்கும். இது சொல்லும், தூக்கத்துலேருந்து எழுந்த பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி உலகத்தை அவங்க பார்ப்பாங்க. மற்றவங்களாம் தெளிவாக பார்ப்பாங்க. மணியனாச்சு இப்போ நேரம் வந்துடுவாங்களே. ஆனால் தூக்கத்தில் எழுந்து நின்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்குது, உலகம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும், உங்களை பாதிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க இந்த தெளிவில்லாத உடம்பில் சரி போய் ஆகணும், இந்த பக்கம்தான் பாத்ரூம், அப்படி போயிட்டு அப்படியே அப்படியே அந்த யோசனையிலே பல் தேய்க்கிறது, அந்த தூக்க கலக்கத்திலேயே. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தூக்க கலக்கத்திலேயே அதை குளிக்க வச்சு அப்படி பார்க்கும்போது மடியில் வச்சுக்கிட்டு தூங்கும், யூனிஃபார்ம் போட்டிருக்கும். அதுக்கு இன்னும் அந்த சில சமயம் வெளியூர் கிளம்புறோம், அதையும் குளிப்ப வச்சு மை பூச்சி தலைவாரி பண்ணிகிட்டே இருப்போம், அது தூங்கிட்டே இருக்கும். அவங்க நம்மளோட பயணமும் பண்ண. இப்படி ஒரு அந்த அளவுக்கு மோசமாக இருக்காது சொல்கிறேன். இந்த உலகம் ஒரு தெளிவில்லாமலும் ஒரு விசேஷங்கள் தெரியாமலோ ஒரு பொதுத்தன்மை தெரியும்.
அதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அநேக சப்தங்கள் வருது. அது சப்தங்கிறதுனுடைய விகாரம் தான். எங்கேயோ தொலை தூரத்தில் காவடிக்கு பறை அடிக்கிறாங்க, ட்ரம்ஸ் எல்லாம் பீட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியல, அது உங்களுக்கு தெரியுது, இது பறை கொட்டுறாங்க. அப்புறம் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, அதெல்லாம் தெரியுது. உங்களுக்கு அந்த ராகெல்லாம் தெரியுமா? அந்த மாதிரி விசேஷம் எதுவும் தெரியாது. குழந்தைகள்லாம் கூட்டமாக அறம் செய்ய விரும்பு ஆறுவது சின்னம் சொல்கிறாங்க. நம்ம குழந்தையினுடைய சவுண்ட் எதாவது கேட்குமா? இவங்க உத்து ஊத்து கேட்பாங்க, அது கேட்காது. அது பேர் சாமானியங்கிறோம். சாமானியமான சப்தங்கள் தான் துன்பம் தராது. விசேஷ சப்தங்கள் துன்பம் தருது. அதில் குறிப்பிட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு அதுதான் நம்மளை பாதிக்குது. இப்போது நாம் இந்த தர்மத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆத்ம தர்மத்தில் வாழும் பொழுது மனிதர் பேச்செல்லாம் சப்தமாக கேளுங்க, விசேஷம் பண்ணாதீங்க. காணும் காட்சியெல்லாம் ஆணு பெண்ணு, கருப்பு சிவப்பு, இது இன்பமற்றது, இதெல்லாம் விசேஷங்கள். இந்த விசேஷத்தை விட்டுட்டு இந்த வர்ணஜாலங்கள் அப்படின்னு வெறும் வர்ணங்களை ரூபங்களை மட்டும் சாமானியமாக பார்ப்போம். இதுதான் இந்த வாசனைகளை அழிக்கிறது, மனநாசம் பண்ணுறது இந்த பயிற்சி. யாராவது ஒருத்தர் சீரியஸாக கேட்குறாங்க, மேட்ரை சொல்கிறாங்கன்னா மட்டும் விசேஷமாக கவனிப்போம். மற்றபடி விசேஷப்படுத்தி எதையும் பார்ப்பதற்கும் முயற்சி பண்ணவே வேண்டாம், பார்ப்பதற்கும் வேண்டாம். சுவைன்னு வந்துருச்சுங்க, அதை விசேஷமாக பார்க்காதீங்க. நல்லா தான் இருக்குது, போதுமான அளவுக்கு காரம் இருக்குது, நல்ல புளிப்பு இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. அது பிஞ்சு இருக்குதா, முருவலாக இருக்குதா, அதெல்லாம் வேண்டாம். நாக்குக்கு சாமானிய ரசம், சாமானிய கந்தம், இப்படி பார்த்துட்டோம்னா உலகமே வெறும் தன்மாத்திரைகளாக மாறிடும். தன்மாத்திரைகளுடைய சேர்க்கையினால தானே பஞ்சீகரணம் ஆகி இந்த பிரபஞ்சம் உனக்கு தெரியுது. இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த தன்மாத்திரைகளாக பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சுலபமாக அதை ஒடுக்கிடலாம். அந்த தன்மாத்திரைகளும் மனசில் ஒடுங்கிடும், இந்திரியங்களில் மனசில் ஒடுங்கிடும். மனசுக்கும் விசேஷத்தை பார்க்குற தன்மையும் போயிடுச்சு. அதனால் தன்மாத்திரைகளை மட்டும் பார்க்கறதுனால மனசுக்கு இதை விசேஷ புத்தி தானே அதுக்குறது. அந்த புத்தி அதுக்கு போனதால் மனசு என்ன ஆகிடும், தன்னுடைய சத்துவ குணத்துக்கு போயிடும். இந்திரியங்கள் தன்மாத்திரைகளாக நின்றுவிடும், மனசும் தன்னுடைய சத்துவத்துக்கு போயிடும். இல்லைன்னா அது போகத்துக்கும் கர்மத்துக்கும் போகும். ரஜோகுணங்கிறது கர்மம், தமச குணங்கிறது போகம். இப்போ போகமும் கர்மமும், கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் அடியோடு அழிஞ்சிடும். இப்போ மனசு இப்போ சத்துவம் ஆகிடும். மனசு சத்துவமாகும் பொழுது சமாதி உண்டாயிடும். ஏன்னா தியானம் கூட தேவையில்லை. மனசு வரும்போது இழுக்கிறது தானே. நம்ம தமோ குணத்தில் போகிறோமா ரஜோ குணத்தில் போகிறோமாங்கிறது இழுத்து பிடிக்கிற வரைக்கும் அது தியானங்கிறோம். அது சத்துவத்திலே இருந்துச்சுன்னா அது நம்ம சமாதிங்கிறோம். அப்போ இந்த சமாதி நிலையில் அவர் இந்திரியங்களையும் பயன்படுத்துகிறாரு, மனசையும் பயன்படுத்துகிறாரு, உலகத்துலேயும் அவர் வாழுறார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், தூக்க கலக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த விசேஷத்தன்மையை இழந்துடும். அதுதான் நிர்விசேஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறார். கர்மம் மாற்றாமல் இருத்தல் அப்படின்னு. ஏன்னா ஆத்மா கர்மமற்றது. இப்போ ஆத்மாவாக அவன் வாழறானா அவன் கர்மங்களை இழந்து விட்டான். இந்திரிய கர்மங்களோ சரீர கர்மங்களோ அது சாமானியத்தில் கலந்துடுச்சு, விசேஷத்தன்மையை இழந்துடுச்சு. பானைகள் நகைகள்ங்கிற விசேஷம்லாம் போய் மண் தங்கங்கிற சாமானியம் நமக்கு துன்புறுத்தாமல் வாழலாம். இதை நம்ம அபியாசம் பண்ணாதான் முடியும், பயிற்சி தான் பண்ணணும். நிறைய ஏகப்பட்ட சப்தங்கள் இருந்தால் கூட நம்மளால் படிக்க முடியும். ரயில் ஓடிட்டுருக்கலாம், மில்லு ஓடிட்டுருக்கலாம், அல்ல கல்யாண சந்தடியாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம்.
நம்மளால் புஸ்தகம் படிக்க முடியும்னா வரிக்கு வரி அப்படியே புரிய முடியும்னா வெளியே இருக்க சப்தம்லாம் நமக்கு சாமானியமாயிடும். விசேஷமாக கவனிச்சா இந்த அர்த்தம் போயிடும் புஸ்தகம் படிக்கிறது. எனக்கு இந்த ஆரம்ப காலத்திலேயே இந்த கூட்டத்தில் படிக்கிறது, பஸ்ஸில் படிக்கிறது பழகிடுச்சு. இதுக்கு ஒரு அபியாசம்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் தோணுது. சாமானியப்படுத்தின விசேஷம் எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்போ பஸ்ஸில் உட்காந்துட்டு ஜன்னல் வழியாக புஸ்தகத்தை படிச்சுட்டே தான் இருக்கிறேன். தெருவில் இருக்கிற போஸ்டர்ஸ் எல்லாம் வரும், விசேஷங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது, வெறும் வர்ணங்களாக தான் தெரியும். சில சமயம் புஸ்தகத்தை மூடிட்டோம்னா அப்புறம் விசேஷத்தில் இறங்கலாம். மறுபடியும் புஸ்தகம் திறந்த உடனே அதெல்லாம் நிர்விசேஷமாயிடும். இது ஒரு அபியாசம். இது அரியா காலத்துலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ண ரயிலில் பயணம் பண்ண வேண்டியதுனால இது பழக்கமாகி போச்சு. இந்த சப்தத்தை நம்ம சாமானியம் பண்ணிட்டோம்னா பெரிய பிரச்சனை சால்வ் ஆகிடும். யார் நம்மளை என்ன பேசுகிறாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்காமல் இருக்கலாம். மீதியெல்லாம் அதுலேருந்தே சாமானியம் ஆகிடும். உணவு, உடைகள் இதெல்லாம் சாமானியம் ஆகிறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு கூட உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது விசேஷத்தை விட்டு சாமானியத்துக்கு போகிறதுக்கு பயிற்சி கொடுங்க. உணவுலேயோ உடைகளிலேயோ கேட்பதிலும் பார்ப்பதிலும் சுவைப்பதிலும் எல்லாத்துலேயும் அனுபவங்களிலே நம்ம தன்மாத்திரையில் இருக்கிறதுக்கு அவங்கள பயிற்சி கொடுக்கணும். எப்படி பயிற்சி பண்ணுறங்கிறது நீங்களே பிளான் பண்ணிக்கங்க. சரி.